ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தீக்ஸி வெப். இந்த வீடியோவில் நம்ம களஞ்சியம் ஆப்பில் எப்படி லீவ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்குமே லீவ் அப்ளை பண்ணுறதை இந்த களஞ்சியம் ஆப் மூலமாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போய் அப்டேட் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இப்போ சர்ச் அதில் களஞ்சியம் ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். வருது பாருங்கள். நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருக்கனால எனக்கு ஓப்பன் வந்திருக்கு. இல்லாட்டி நீங்கள் அந்த களஞ்சியம் அப்படிங்கிறத டச் பண்ணாலே உங்களுக்கு அப்டேட் அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ நான் அப்டேட் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்டர் த பின் அப்படின்னு கேட்கும். நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த IFHRMS நம்பர் போட்டுட்டு அடுத்து நம்ம அதுக்குரிய பாஸ்வேர்டு நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தாக தான் இருக்கும். டேட் ஆஃப் இயர் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் நமக்கு தேவையானது இப்போது லீவ். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இதில் லீவ் ரெக்வஸ்ட் இதை கிளிக் பண்ணணும். இப்போ இதில் அப்ளை லீவ் இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், லீவ் டைப் அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து வகையான லீவோட பேருமே வரும். கேஷுவல் லீவ், EOL, வித்தவுட் MC, வித் MC, ஏர்ன்டு லீவ், அதுக்கப்புறம் ஸ்டடி லீவ், ஹாஃப் பே லீவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லீவுமே வரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ஃபபெட் படி இருக்குது. ஸோ நம்ம எந்த லீவை அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறணும். எல்லா வகையான லீவுமே இருக்குது. இப்போ நான் கேஷுவல் லீவ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் போகிறேன். ஸ்டார்ட் டேட் இப்போ நமக்கு பேலன்ஸ் இந்த இயருங்கிறனால 12 நாள் அப்படியே காமிக்குது. இப்போ இதில் நம்ம எந்த தேதி வேணுமோ அதை கிளிக் பண்ணிடணும். என் டேட்டை அதுவே வந்துடும். நம்ம ஒரு நாள் மட்டுங்கிறனால, சப்போஸ் நம்ம இந்த ஒரு நாளுங்கிறது 2 நாள் 3 நாள்னால் நம்ம அத்தனை நாள் நம்ம அதில் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ 2 நாள் அட்ரஸ் டூரிங் லீவ் அப்படின்னா நம்ம அந்த லீவ் டைமில் எந்த அட்ரஸில் இருக்கோங்கிறத நம்ம டைப் பண்ணிடணும். லீவ் ரீசன் கேஷுவல் லீவுக்கு அதுவாகவே லீவ் ரீசன் வருது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ரீசனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பர்சனல் ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இது கேஷுவல் லீவுங்கிறனால நான் எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ MC, வித் MC, வித்தவுட் MCக்கெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும். அதுவே இப்போ ஹாலிடேஸு, சனி ஞாயிறு முன்னிணைப்பு பின்னிணைப்புக்கும் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறத 2ஆவதாக இருக்கிறத நம்ம இந்த பக்கம் க்ரீனாக மாற்றிக்கலாம். நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணணுன்னா அந்த பின் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் எந்த ஃபைலுமே அப்லோட் பண்ணலைங்கிறனால நான் அதை விட்டுட்டேன். இப்போ சப்போஸ் நம்ம மெடிக்கல் லீவ் அந்த மாதிரினா ஃபைலை அப்லோட் பண்ணணும். இப்போ நான் EOL வித் MC அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சு ஏர்ன்டு லீவ் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து எத்தனை நாளோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். மெடிக்கல் லீவ் எந்த நாள்லேருந்து எந்த நாள் போடுறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 20ஆம் தேதி அப்படின்னா அந்த 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி அதுவே டோட்டல் டேஸ் 3ன்னு மாறிடுச்சு. அட்ரஸ் டூரிங் லீவ் அப்படிங்கிறப்ப நம்ம லீவ் நாளில் இருக்கிற அட்ரஸ் போட்டுக்கணும். ரீசன் அதர்ஸ் அதில் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம டைப் பண்ணணும். மெடிக்கல் லீவ்னாலே நமக்கு சிக் அந்த மாதிரி தான். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். கீழே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு டு யூ வாண்ட் டு அப்லோட் அ ஃபைல், நம்ம ஃபைல் அப்ளை பண்ணணும்னா இந்த பின் 3ஆவதாக இருக்குது பாருங்கள், இந்த பின்னை நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய இமேஜஸ் ஃபைல் இருக்கிற சைட்டுக்கு இது போகும். சப்போஸ் இமேஜில் ஃபஸ்ட்டே இருந்துச்சுன்னா நான் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம், டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் போய் கிளிக் பண்ணி எங்கே இருக்கோ அதை நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த ஃபைலோட சைஸ் அதிகமாக இருந்தால் அப்லோட் ஆகாது. ஒரு MP அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக அப்லோட் ஆகும். ஆனால் சரியான அளவு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிறணும்.
இப்போது அடுத்து வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் பார்த்துட்டு அடுத்து ஃபைனலாக எப்படி சப்மிட் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் எல்லா லீவுக்குமேவும். இப்போ வந்து லீவ் டைப்பில் நான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் கொடுக்குறேன். இதில் ஸ்டார்ட் டேட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே காலண்டர்னே அதுலேயே இருக்கும். அதில் இந்த வயலட் கலர் வர்றது எல்லாமே வந்து நமக்கு ஆர்எல். அந்த இதில் வந்து ஆர்எல் இருக்கிற டேட் இப்போ நான் 13ஆம் தேதி போட போகிறேன். ஸோ அந்த டேட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த எப்பவும் போல் அட்ரஸ் டூரிங் லீவ் வந்து நம்ம கொடுத்துக்கிறணும். லீவ் ரீசன் வந்து நமக்கு அதர்ஸ் கேட்கும். அதாவது 2 இது இருக்கும், ட்ராவல் கன்செஷன் அதர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு 13ஆம் தேதி என்ன லீவு, இப்போ வந்து இது ஆர்எல்ங்கிறனால அது என்ன லீவோ அதையே நம்ம வந்து டைப் பண்ணலாம். இப்போ வந்து 13ஆம் தேதி 2 இது இருக்குது, ஆருத்ரா ஆர் போகி. நம்ம வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணலாம். இப்போது போகிங்கிறத டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுக்கணும். சிஎல் எம்எல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி கீழே வேலிடேட் ரெக்வஸ்ட் இதைத்தான் வந்து நம்ம சப்மிட் கொடுக்கணும். இப்போ எம்எல்லுக்கு வந்து ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு இதைத்தான் கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி அப்ரூவல் குரூப் அப்படின்னு காமிக்கும். அதில் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் நமக்கு யாருக்கு அப்ரூவ் கொடுக்கணுமோ அவங்களோடது வரணும். ஆனால் இப்போ வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் வருது. இப்போ எங்களது மிடில் ஸ்கூல் அப்படிங்கிறனால ஆஃபீஸ் கிளர்க்கு அண்ட் பிஓ மேம் அவங்களோட 2 பேரோட பேரும் வந்திருக்கு. நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். அடுத்து மாற்றலாம் அப்படின்னு கொடுத்து வந்து ஹெச்எம்க்கு அனுப்புறது, ஹெச்எம்க்கு நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரலாம். இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்தோன்னே யூ ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. அதை முடித்தோன்னே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து இருக்கிற நாள்லேயே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி எனக்கு வருது. இங்கே பாருங்களேன், இந்த கேலண்டர்லேயே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர்னால் இன் ப்ராக்ரஸ், ஆல்ரெடி வயலட் கலர்னால் ஆர்எல், ரெட் கலர் வந்ததுன்னா ரிஜெக்டட், க்ரீன் கலர்னால் நமக்கு அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து இதில் இருக்க கேலண்டர்லேயே நமக்கு வந்து காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு தேவையான லீவையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.